ஹாய் ஆல். நம்ம இது வரைக்கும் அந்த பாயிண்ட் குரூப்ஸோட கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இதில் வந்துட்டு வெரி லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். சைக்ளிக் குரூப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். வெரி லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸில் C1, CI, CS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ சைக்ளிக் குரூப்ஸில் வந்துட்டு CN, CNV, CNH பாயிண்ட் குரூப்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைஹீட்ரல் குரூப்ஸ். இப்போ இந்த டைஹீட்ரல் குரூப்ஸை பொறுத்தளவுக்கு 3 பாயிண்ட் குரூப்ஸ் இருக்குது. இந்த DN, DND, DNH இந்த 3 பாயிண்ட் குரூப்பையும் நம்ம டைஹீட்ரல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு DN பாயிண்ட் குரூப். வெரி லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப் கேட்டகரியில் C1, CI, CS அப்படின்னு 3 பாயிண்ட் குரூப்ஸ் பார்த்தோம். அந்த பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ஆக்சஸுமே இல்லை. ஸோ ப்ராப்பர் ஆக்சஸ் எதுவும் இல்லாதனால அந்த பாயிண்ட் குரூப்பை வந்துட்டு நம்ம நான் ஆக்சியல் பாயிண்ட் குரூப் அப்படின்னும் சொல்லுவோம். நம்ம அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சைக்ளிக் குரூப்பை பொறுத்தளவுக்கு CN, CNV, CNH அப்படின்னு 3 பாயிண்ட் குரூப் பார்த்தோம். இந்த 3லையுமே வந்துட்டு முக்கியமான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா ப்ராப்பர் ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். இப்போ டி குரூப்ஸை பொறுத்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது இல்லையா, அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக நம்மளுக்கு C2 இருக்கணும். இப்போ இந்த C2 ஆக்சிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா n நம்பர் ஆஃப் C2 ஆக்சிஸ் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு மாலிகுலை வந்துட்டு டி குரூப்பில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும், அதாவது டைஹீட்ரல் குரூப்பை சேரணும் அப்படின்னா அந்த மாலிகுலில் என்ன இருக்கணும், பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கணும். அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக C2 ஆக்சிஸ் இருக்கணும். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக C2 ஆக்சிஸ் இருந்தால் அந்த மாலிகுல் வந்துட்டு நிச்சயமாக டி அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு வந்துடும். ஸோ DN நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது DN. ஸோ DNல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னா CN and n number of C2 axis. இப்போ இந்த CN சொன்னேன்ல, இது வந்துட்டு n-1 ரொட்டேஷன்ஸ் தான் வந்துட்டு பாசிபிள். ஸோ இப்போ இந்த DN பாயிண்ட் குரூப்பை பொறுத்த அளவுக்கு ஆர்டர் என்ன அப்படின்னா H is equal to 2n. அதாவது எத்தனை ஆப்ரேஷன்ஸ் அந்த மாலிகுலில் நம்ம பண்ண முடியும் அப்படின்றது தான் ஆர்டர். அதை தான் வந்துட்டு நம்ம ஹெச்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த DN பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு H என்ன அப்படின்னா 2n. ஹெச்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், இல்லாட்டினா ஆர்டர் ஆஃப் த குரூப். ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஒரு மாலிகுலில் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் பாசிபிளோ அதுதான் வந்துட்டு அந்த மாலிகுலோட ஆர்டர். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது D2. இப்போ n வந்துட்டு இங்கே 2ஆக இருக்குது. n 2ஆக இருக்கிறப்ப H என்ன ஆகும் அப்படின்னா H வந்துட்டு 2n சொல்லியிருக்கேன், அதனால H வந்துட்டு 4. அப்போ இந்த D2 பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு 4 ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு பாசிபிள். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் எடுத்துருக்குது. இப்போ D2 பாயிண்ட் குரூப்புக்கு நான் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறது வந்துட்டு இந்த பிஸ் எத்திலின் டையமின் காப்பர் 2 காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மாலிகுல வந்துட்டு C2 ஆக்சிஸ் தான் வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த C2 ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இந்த C2 ஆக்சிஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக நம்மளுக்கு இன்னும் 2 C2s இந்த மாலிகுலில் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸும் C2 ஆக்சிஸ் தான், இந்த சப்சிடரி ஆக்சிஸுமே C2 ஆக்சிஸ் தான். அந்த சப்சிடரி ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு C2 ஆக்சிஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு C2 ஆக்சிஸ் இருக்கும். ஸோ 2 C2 ஆக்சிஸ் இருக்குது. அப்போ D2 பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு C2, அதாவது D2 பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு இந்த மாலிகுலில் எனக்கு C2 பிரின்சிபல் ஆக்சிஸ், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக எனக்கு 2 C2 ஆக்சிஸ் கிடச்சிருக்கு. அதுதான் இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் பாசிபிள் அப்படின்னா இந்த மாலிகுல E அப்படின்ற ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் பாசிபிளாக இருக்குது. அதை தவிர C2 இருக்குது, அதை தவிர 2 C2s இருக்குது. ஸோ மொத்தம் வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை ஆப்ரேஷன்ஸு 1, 2, 3, 4. அப்போ H வந்துட்டு 4 இந்த மாலிகுல். ஸோ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் பாசிபிள், அதை தவிர ஒரு C2 பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது. அந்த C2 பிரின்சிபல் ஆக்சிஸில் n-1 ரொட்டேஷன், அதாவது C2 ஒன்ஸ். அடுத்து வந்துட்டு இதை தவிர 2 C2s இருக்குது. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ், ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸை தவிர 2 சப்சிடரி C2 ஆக்சிஸும் இந்த மாலிகுலில் பாசிபிளாக இருக்குது. ஸோ மொத்தம் வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு 4 ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு C2 ஆக்சிஸ் ப்ளஸ் 2 C2 ப்ளஸ் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன். ஸோ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு 4 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். இப்போது இந்த DN பாயிண்ட் குரூப்பில் வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு D3. ஸோ D3னா
இப்போ ஹெச் வந்துட்டு 2n தான். ஸோ ஆர்டர் ஆஃப் த குரூப் வந்துட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2n சொல்லியிருக்கேன். அப்போ D3 அப்படின்னா ஹெச் என்னவா இருக்கும்னா 6ஆக இருக்கும். அப்போ இந்த D3 பாயிண்ட் குரூப்பில் இது வர்ற எல்லா மாலிகுல்ஸ்லையுமே எத்தனை ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னா 6 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்முலாவில் இருக்கிற மெட்டல் கார்பனேட் காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு D3 தான் வந்துட்டு பாயிண்ட் குரூப்பு. சரியா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு C3 ஆக்சிஸ் தான் வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த C3 ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாலிகுலுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த C3 ஆக்சிஸ் தவிர இதில் 3 பெர்பெண்டிகுலர் C2 ஆக்சிஸ் இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு C2 ஆக்சிஸ், இந்த மாதிரி ஒரு C2 ஆக்சிஸ், அப்புறம் இது ஒரு C2 ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி 3 C2 ஆக்சிஸ் இந்த மாலிகுலில் பாசிபிளாக இருக்குது. அதனால இந்த மாலிகுல் வந்துட்டு D3 பாயிண்ட் குரூப். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னா இப்போ ஹெச் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்கேன், ஹெச் வந்துட்டு 2n. சரியா? அப்போ ஹெச் என்ன வரும் அப்படின்னா அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6 ஆப்ரேஷன் பாசிபிள். ஏன்னா n வந்துட்டு 3ஆக இருக்கிறதுனால இந்த மாலிகுல் வந்துட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இந்த மாலிகுலோட ஆர்டர் என்ன அப்படின்னா 6 தான் இந்த மாலிகுலோட ஆர்டர். அதாவது 6 ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு இந்த மாலிகுலில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு C2 லொக்கேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய மாலிகுல்ஸை நம்ம பார்க்க நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். இப்போ இந்த மாலிகுலில் என்னென்ன ஆப்ரேஷன் பாசிபிள் அப்படின்னா E பாசிபிள், C3 1, C3 2, அப்புறம் C3 3 இருக்காது. ஏன் அப்படின்னா n-1 ரொட்டேஷன் தான் வந்துட்டு இதில் பாசிபிள். அப்போ C3 த்ரைஸ் வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா அது வந்துட்டு இது ஒரு ஐடென்டிட்டி ஆப்ரேஷனாக மாறிடும். அதனால இது வராது. அதனால இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் C3 1, C3 2 இருக்கும். இதை தவிர 3 C2 ஆக்சிஸ் இருக்கும். இந்த 3 C2 ஆக்சிஸுமே இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் இது வந்துட்டு D3 பாயிண்ட் குரூப். ஸோ இதுதான் வந்துட்டு Dn பாயிண்ட் குரூப்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு Dnd பாயிண்ட் குரூப்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு Dnd பாயிண்ட் குரூப். ஜென்ரலாக வந்துட்டு இந்த ஆன்டி பிரிஸ்மேட்டிக் ஜாமெட்ரியில் இருக்க மாலிகுல்ஸ் எல்லாமே இந்த Dnd பாயிண்ட் குரூப்பில் வரும். இதோட ஆர்டர் என்னன்னு பார்த்தா H is equal to 4n. ஸோ ஒரு மாலிகுலில் வந்துட்டு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருந்தால் அந்த மாலிகுலை வந்துட்டு இந்த Dnd பாயிண்ட் குரூப்பில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா E அப்படின்ற ஐடென்டிட்டி ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும். அப்புறம் ப்ராப்பர் ஆக்சிஸ்லேருந்து n-1 ரொட்டேஷன்ஸ் இருக்கணும். இதை தவிர n நம்பர் ஆஃப் C2 ஆக்சிஸ் இருக்கணும். அந்த n நம்பர் ஆஃப் C2 ஆக்சிஸ் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இதுதான் வந்துட்டு இந்த D பாயிண்ட் குரூப்பில் இருக்கிற எல்லா மாலிகுலுக்கும் தேவையான ஒரு கட்டாயமான ஒரு ரெக்குவயர்மெண்ட். சரியா? இப்போ இந்த n நம்பர் ஆஃப் C2 இருக்கணும். அந்த n நம்பர் ஆஃப் C2 எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இதை தவிர Dnd அப்படின்ற இந்த பாயிண்ட் குரூப்பில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் ஒரு மாலிகுல் அப்படின்னா அதில் n நம்பர் ஆஃப் சிக்மா D இருக்கணும். ப்ளஸ் n நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆன் S2n. Sn இல்லை S2n. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n வந்துட்டு 2ஆக இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு S4ஆக இருக்கும். இல்லை கட்டாயமான ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னா n நம்பர் ஆஃப் C2s இருக்கணும். அது வந்துட்டு இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அதை தவிர n நம்பர் ஆஃப் சிக்மா D இருக்கணும். ப்ளஸ் n number of operations on S2n. S2nல n number of operations இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த Dnd பாயிண்ட் குரூப்போட ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு D2d பாயிண்ட் குரூப். ஸோ D2d பாயிண்ட் குரூப்னா ஹெச் என்னவா இருக்குது அப்படின்னா ஹெச் வந்துட்டு இந்த Dnd பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு ஹெச் வந்துட்டு 4n இருக்கும். அப்போது D2d பாயிண்ட் குரூப்னா 4 × 2 அதாவது 8 ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு இந்த D2d மாலிகுல்ஸில் பாசிபிளாக இருக்குது. இப்போ வந்துட்டு நான் இங்கே அல்லீனை வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த அல்லீன் மாலிகுலை பொறுத்தளவுக்கு அந்த 8 ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா E அப்படின்ற ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் இருக்குது. அதை தவிர C2ன்ற பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது. C2 பிரின்சிபல் ஆக்சிஸ் தவிர 2 C2 சப்சிடரி ஆக்சிஸ் இருக்குது. இதை தவிர 2 சிக்மா D இருக்குது. 2 S4 அதாவது 2 இம்ப்ராப்பர் ரொட்டேஷன், 2 S4 ரொட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 4 6 8. ஸோ அப்போ மொத்தம் வந்துட்டு இந்த அல்லீன் மாலிகுலில் 8 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். ஸோ இது வந்துட்டு இந்த அல்லீன் மாலிகுலோட மாடல்.
சரியா? இப்போ இதில் இந்த 3 ப்ளூ ஆட்டம்ஸ் வந்துட்டு கார்பன் ஆட்டம்ஸ், இந்த 4 பிங்க் ஆட்டம்ஸும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும். ஸோ இதில் வந்துட்டு இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் ஒரு பிளேனில் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு அபவ் த பிளேனாக இருக்குது, இந்த ஹைட்ரஜன் பிலோ த பிளேனாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ் அப்படின்னா இந்த C2 ஆக்சிஸ். இந்த C2 ஆக்சிஸ் தான் வந்துட்டு இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ். ஏற்கனவே டைஹீட்ரல் பிளேன் பற்றி சொல்கிறப்பயே இந்த அல்லீன் மாலிகுலில் இந்த C2 ஆக்சிஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு கிளாரிட்டிக்காக இன்னொரு தடவை நான் இதை செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு C2 ஆக்சிஸ் தான் வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த C2 ஆக்சிஸ் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா இந்த 3 கார்பனுக்குள்ளே கூடி பாஸ் ஆகும். அதாவது இந்த 2 ஹைட்ரஜனையும் ஹாஃபாக டிவைட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி இந்த 2 ஹைட்ரஜனையும் ஒரு பக்கம் ஹாஃபாக டிவைட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு C2 ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வியூ பண்ணுறப்ப இந்த C2 ஆக்சிஸ் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்லேருந்து நான் 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ 180 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாலிகுல் இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த C2 ஆக்சிஸை தவிர இந்த மாலிகுலில் வேறு என்ன ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா இதில் இந்த ஒரு C2 ஆக்சிஸை தவிர இன்னும் 2 C2 ஆக்சிஸ் இருக்குது. அது எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா இந்த கார்பன், இந்த சென்டரில் இருக்கு இல்லையா அந்த கார்பன், இந்த கார்பனுக்குள்ளே கூடி பாஸ் ஆகும். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த C2 ஆக்சிஸ், இந்த சப்சிடரி C2 ஆக்சிஸ் இதில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாலிகுலை வந்துட்டு நம்ம இப்படி டாப்ல இருந்து நம்ம இப்படி வியூ பண்ண போகிறோம். நம்ம டாப்ல இருந்து வியூ பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு கார்பன் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த ஆரஞ்சு ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் கார்பன். இதுக்கு பின்னாடி இருக்க இந்த 2 கார்பனும் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் தெரியாது. ஸோ இப்போ இந்த மாலிகுலை வந்துட்டு நம்ம நியூமன் ப்ரொஜெக்ஷனில் எழுதுகிறப்ப இந்த 4 ஹைட்ரஜனும் நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த நியூமன் ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறப்ப இந்த மாலிகுலை நம்ம இப்படி வியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வியூ பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த 4 ஹைட்ரஜனும் இப்படி தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி தெரியுதா? இப்போ 4 ஹைட்ரஜனும் இப்படி தெரியுது. இப்போது இதில் C2 ஆக்சிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ 4 ஹைட்ரஜன் இருக்கா? ஸோ இப்போ இந்த மாலிகுலில் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இது வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். சரியா? ஸோ இந்த மாலிகுலில் இது வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக C2 ஆக்சிஸ் எப்படி வரும் அப்படின்னா இந்த நடுவில் இருக்கு இல்லையா கார்பன், நடுவில் இருக்க கார்பனுக்குள்ளே கூடி இந்த இப்படி இருக்கும். இந்த C2 ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இது இப்போ மேலேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த C2 ஆக்சிஸ். சரியா? ஸோ அப்போ இந்த C2 ஆக்சிஸ் நான் எப்படி அந்த டயக்ராமில் போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த க்ரீனில் நான் இந்த C2 ஆக்சிஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த C2 ஆக்சிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பிரின்சிபல் C2 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. சரியா? ஸோ இப்போது இந்த C2 ஆக்சிஸ்லேருந்து நான் ரொட்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கிடைக்கும் அப்படின்னா இப்போ C2 ஆக்சிஸ்னால் ரொட்டேஷன் என்ன டிகிரியில் இருக்கணும்? 180 டிகிரியில் இருக்கணும். இப்போ நான் இந்த மாலிகுலை 180 டிகிரியில் நான் இந்த மாலிகுலை ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாலிகுல் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்குது. சரியா? இப்போ இது வந்துட்டு ஒரு C2 ஆக்சிஸ் ஆயிடுச்சு. இப்போது இதில் இன்னொரு C2 ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இந்த டயகனலில் இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு C2 ஆக்சிஸ். இப்போ இந்த C2லேருந்து நம்ம ஒரு 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு திருப்பி இதே மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 180 டிகிரிக்கு நான் அப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதே மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் இந்த C2 ஆக்சிஸ்லேருந்து. இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் தவிர இந்த மாலிகுலில் நம்மளுக்கு இன்னும் 2 C2 ஆக்சிஸ் கிடச்சிருக்கு. அந்த 2 C2 ஆக்சிஸுமே இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. சரியா? இப்போ இந்த 2 C2 ஆக்சிஸை தவிர எனக்கு இதில் 2 வெர்டிக்கல் பிளேன்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த 3 கார்பனையும் இந்த ஹைட்ரஜனையும் இந்த ஹைட்ரஜனையும் டிவைட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சிக்மா
வி கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு சிக்மா வி. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சிக்மா வி. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஸ்டாகர்டு மாலிகுலை பொறுத்த அளவுக்கு வெர்டிக்கல் பிளேன்ஸ் எல்லாமே வந்துட்டு சிக்மா டியாக தான் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ரெண்டு மிரர் பிளேனுமே வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸ் தான். ஏன் அப்படின்னா அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. இதை தவிர இந்த ரெண்டு பிளேன்ஸுமே C2 ஆக்சிஸ், ரெண்டு C2 ஆக்சிஸை பைசெக்ட் பண்ணி போகிறதுனால, ப்ளஸ் இந்த மாலிகுல் ஒரு ஸ்டாகர்ட் மாலிகுலாக இருக்கிறதுனால ரெண்டு வெர்டிக்கல் பிளேன்ஸுமே சிக்மா டி பிளேன்ஸ். அப்போ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு ரெண்டு சிக்மா டி நம்மளுக்கு இருக்குது. சரியா? இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? இப்போ இந்த மாலிகுலில் ஒரு C2 பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது, அதை தவிர ரெண்டு C2 சப்சிடரி ஆக்சிஸ் இருக்குது, அதை தவிர ரெண்டு சிக்மா டி இருக்குது. ஸோ அப்போ மொத்தம் வந்துட்டு 5 ஆயிடுச்சு. இதை தவிர நம்மளுக்கு ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. இப்போது நம்ம பார்த்துருக்க இந்த ஆப்ரேஷன்ஸை தவிர இதில் S4 ஆப்ரேஷன்ஸ் ரெண்டு இருக்குது. இதில் S4ன்ற ஆக்சிஸ் இருக்குது, ஆனால் இதில் C4 ப்ராப்பர் ஆக்சிஸ் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்றப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த 3 கார்பனுக்குள்ளே கூடி பாஸ் ஆகுது. பிரின்சிபல் ஆக்சிஸ் இப்போ இது வந்துட்டு நான் C2 ஆக்சிஸ் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் சொன்னேன். இது வந்துட்டு ஒரு C4 ஆக்சிஸாக இருந்தால் நம்ம எவ்வளோ டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கணும்? 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கணும். நான் இப்போ இந்த ஆக்சிஸ்லேருந்து நான் இப்போது 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்காது. அதனால இதில் C4 ஆக்சிஸ் இல்லை. நான் 180 டிகிரிக்கு நான் இதை ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒரு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்குது. அதனால இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு C2 ஆக்சிஸ் தான். ஆனால் இதில் S4 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இருக்குது. இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்க்கு என்ன பண்ணுவோம்? ரொட்டேஷன் ஃபாலோட் பை பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் வந்துட்டு C4க்கு நம்ம, அதாவது 90, இதில் வந்துட்டு நம்ம C4க்கு ரொட்டேட் பண்ணணும். அதாவது 90 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் நான் இப்படி பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பிரின்சிபல் C2 ஆக்சிஸ் இருக்குது, இதை தவிர ரெண்டு C2 சப்சிடரி ஆக்சிஸ் இருக்குது, இதை தவிர ரெண்டு சிக்மா டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிக்மா டி, இந்த மாதிரி ஒரு சிக்மா டி. ஸோ இதை தவிர ரெண்டு இம்ப்ராப்பர் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாலிகுலில் இருக்குது. அதனால் இது வந்துட்டு D2D பாயிண்ட் குரூப். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட் குரூப் வந்துட்டு DNH பாயிண்ட் குரூப். இந்த DNH பாயிண்ட் குரூப்பில் ஆர்டர் என்னவா இருக்குது அப்படின்னா 4n. அப்போ H is equal to 4n. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இந்த DNH பாயிண்ட் குரூப்பில் பாசிபிள் அப்படின்னா ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் CN, அதாவது n-1 ரொட்டேஷன்ஸ். இதை தவிர n நம்பர் ஆஃப் C2 ஆக்சிஸ். இந்த C2 ஆக்சிஸ் வந்துட்டு CNக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். n நம்பர் ஆஃப் சிக்மா V, சிக்மா ஹெச் கட்டாயம் இருக்கணும். இதை தவிர SN ஆப்ரேஷன்ஸ், அதாவது n-1 நம்பர் ஆஃப் SN ஆப்ரேஷன்ஸ் இந்த மாலிகுலில் இருக்கணும். ஸோ ஒரு மாலிகுல் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல் வந்துட்டு DNH பாயிண்ட் குரூப்பை சேரும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறது D2H பாயிண்ட் குரூப். ஸோ D2H பாயிண்ட் குரூப்னா H வந்துட்டு ஆர்டர் ஆஃப் த குரூப் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா 4n சொல்லியிருக்கேன். அப்போ D2 n வந்துட்டு 2ஆக இருக்குது. அப்போ H வந்துட்டு என்ன அப்படின்னா 8. அப்போ இந்த D2H பாயிண்ட் குரூப்பில் வந்துட்டு 8 ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு பாசிபிள். நான் இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த டிரான்ஸ்பிளாட்டின் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு C2 ஆக்சிஸ் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த C2 ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு C2 இருக்குது இந்த மாதிரி. அதாவது இந்த பிளாட்டினம் குளோரின் ஆட்டம்ஸ்குள்ளே கூடி பாஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு C2 ஆக்சிஸ். அதே மாதிரி இந்த பிளாட்டினம் நைட்ரஜனுக்குள்ளே கூடி பாஸ் ஆகிற இன்னொரு C2 ஆக்சிஸ். இந்த ரெண்டு C2 ஆக்சிஸுமே இந்த C2 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த D குரூப்புக்கான ரெக்குவயர்மெண்ட். அடுத்து இந்த ரெண்டு C2 ஆக்சிஸை தவிர நம்மளுக்கு 3 சிக்மா பிளேன்ஸ் இருக்குது. இந்த சிக்மா பிளேன்ஸ் வந்துட்டு ஒன்று வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த C2 ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இந்த மாலிகுலர் பிளேனில் இருக்கிற ஒரு சிக்மா ஹெச் இருக்குது. இதை தவிர இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இந்த மாதிரி ஒரு சிக்மா வி, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சிக்மா வி. ஸோ மொத்தம் வந்துட்டு இந்த மாலிகுலில் 8 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். அந்த 8 ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் இருக்குது, C2 2 C2 இருக்குது, சிக்மா வி டேஷ், சிக்மா வி டபுள் டேஷ். அதாவது ரெண்டு வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸ் இருக்கிறனால சிக்மா வி டேஷ், சிக்மா வி டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு சிக்மா ஹெச் ஒன்று இருக்குது. இதை தவிர ஒரு இம்ப்ராப்பர் ஆக்சிஸ், அதாவது S2 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இந்த மாலிகுலில் இருக்குது. இந்த S2வும் இந்த C2வும் கோலீனியராக இருக்குது. ஸோ அதனால இப்போது இந்த 8 ஆப்ரேஷன்ஸு பாசிபிளாக இருக்கிறனால இந்த டிரான்ஸ்பிளாட்டின் மாலிகுல் வந்துட்டு D2 பாயிண்ட் குரூப்பை சேரும்.
நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது D3H பாயிண்ட் குரூப். இந்த D3H பாயிண்ட் குரூப்புக்கு நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்துட்டு BF3. இப்போ இங்கே வந்துட்டு H வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னா 12 இருக்குது. ஏன் அப்படின்னா N வந்து 3 இருக்கிறனால H வந்துட்டு 12. அப்போ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 12 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். இப்போ இந்த BF3 மாலிகுலை பொறுத்தளவுக்கு C3 தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மாலிகுலில் 12 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா E அப்படின்ற ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் இருக்குது. அதை தவிர C3 வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த மாலிகுலர் C3 தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ N-1 ரொட்டேஷன் வரப்போ C3 1, C3 2, இதை தவிர 3 C2 ஆக்சிஸ், 3 சிக்மா V இருக்குது, ஒரு சிக்மா H இருக்குது. அப்போது DNH பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு N-1 ஆப்ரேஷன்ஸ் ஆன் SN. அதனால் S3 1ம் S3 2ம் இங்கே பாசிபிள். ஸோ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு இந்த 12 ஆப்ரேஷன்ஸும் இந்த மாலிகுலில் இருக்குது. அதனால் இந்த மாலிகுல் வந்துட்டு இந்த D3H அப்படின்ற அந்த பாயிண்ட் குரூப்பில் சேரும். இப்போ அடுத்து வந்துட்டு D4H. இந்த D4Hக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஜெனான் டெட்ராஃப்ளூரைடு. D4Hல வந்துட்டு N வந்துட்டு 4 இருக்கிறனால ஆர்டர் ஆஃப் த குரூப் வந்துட்டு 16. ஸோ இதுதான் வந்துட்டு இதில் பாசிபிளாக இருக்கிற ஆப்ரேஷன்ஸ். ஸோ இத்தனை ஆப்ரேஷன்ஸ், அதாவது இந்த 16 ஆப்ரேஷனுமே இந்த மாலிகுலில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே அடுத்து வந்துட்டு D5H. D5Hல வந்துட்டு N 5 இருக்கிறனால H வந்துட்டு நம்மளுக்கு 20 கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு எக்லிப்ஸ்டு ஃபெரோசின். ஸோ எக்லிப்ஸ்டு ஃபெரோசின் வந்துட்டு D5H பாயிண்ட் குரூப்பாக சேரும். இதில் 20 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். அந்த 20 ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இதுதான். அடுத்து வந்துட்டு D6H. D6Hல N வந்துட்டு 6 இருக்கனால H வந்துட்டு 24. எக்ஸாம்பிள் வந்துட்டு பென்சின் மாலிகுல். பென்சின் மாலிகுலை பொறுத்தளவுக்கு இந்த 24 ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு பாசிபிள். ஸோ இதுதான் வந்துட்டு D பாயிண்ட் குரூப். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த டைஹீட்ரல் குரூப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த டைஹீட்ரல் குரூப்ஸில் DN, DND, DNH பாயிண்ட் குரூப்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ DN பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னா CN, அதாவது N- ரொட்டேஷன்ஸ் ஆன் CN. அதை தவிர N நம்பர் ஆஃப் C2 இருக்கணும். இப்போ இந்த N நம்பர் ஆஃப் C2 எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த CNக்கு பர்பண்டிகுலராக இந்த N நம்பர் ஆஃப் C2s இருக்கணும். இப்போ DN பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு ஆர்டர் என்ன அப்படின்னா H is equal to 2N. இப்போ DND பாயிண்ட் குரூப்பில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னா அதாவது ஐடென்டிட்டி ஆப்ரேஷன், CN, N நம்பர் ஆஃப் C2 இருக்கணும். இதை தவிர N நம்பர் ஆஃப் சிக்மா D இருக்கும், ப்ளஸ் S2N ஆப்ரேஷன்ஸ் இதில் பாசிபிள். இதோட ஆர்டர் என்ன அப்படின்னா 4N. அடுத்து DNH பாயிண்ட் குரூப். இப்போ DNH பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் இருக்கும், CN இருக்கும், N நம்பர் ஆஃப் C2 இருக்கும். அதை தவிர N சிக்மா V இருக்கணும், சிக்மா H இருக்கணும், அண்ட் SN ஆப்ரேஷன்ஸ் இந்த DNH பாயிண்ட் குரூப்பில் பாசிபிள். இதோட DNH பாயிண்ட் குரூப்போட ஆர்டர் H என்ன அப்படின்னா 4N. தேங்க்யூ.